Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerceல Unit 19 Income Tax பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் Heads of Income அதில் Salary Income பற்றி பார்க்க போகிறோம். இந்த Salary Incomeோட மீனிங், Allowances and Perquisites, Provident Funds பற்றி பார்க்க போகிறோம். Test number 3. Question number 1. Income from salary is explained in the section 12 to 14, 15 to 17, 18 to 22, 24 to 26. இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்ற ஹெட்டிங் எந்த செக்ஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? 15 to 17. இந்த 15லேருந்து 17 வரைக்கும், அதாவது 15, 16, 17 இந்த 3 செக்ஷனில் தான் இந்த இன்கம் ஃப்ரம் சேலரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 15, 16, 17 பற்றி நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 15 சார்ஜபிலிட்டி பற்றி பார்க்குது. சார்ஜபிலிட்டி அதாவது சேலரி டியூ, சேலரி பெய்டு ஆர் அலோடு, தோ நாட் டியூ, அதுமாதிரி அரியர்ஸ் ஆஃப் சேலரி, இதை பற்றி இந்த சார்ஜபிலிட்டி பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 15. செக்ஷன் 16ல் டிடக்ஷன்ஸை பற்றி, கழிவுகளை பற்றி சொல்லுது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ், இது மூணுமே டோட்டல் சேலரி, க்ரோஸ் சேலரியிலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். இந்த டிடக்ஷன்ஸ் கழிவுகள் 3 மெயினாக பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ். செக்ஷன் 17 மீனிங், அதாவது சேலரி, அதாவது ஒவ்வொரு பார்ட்டோடைய மீனிங், சேலரியோட மீனிங் என்ன, பெர்க்யூசிட்ஸோட மீனிங் என்ன, ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரியோட மீனிங் என்ன, இதை பற்றி சொல்கிறதா இந்த 3 செக்ஷன். அப்போது இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 15ல் சார்ஜபிலிட்டி பற்றியும், செக்ஷன் 16ல் டிடக்ஷன்ஸை பற்றியும், செக்ஷன் 17ல் மீனிங், ஒவ்வொரு டேர்ம்ஸோட மீனிங்கை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2. சேலரி இஸ் டிஃபைன்டு ஆஸ் பர் செக்ஷன். சேலரினா என்ன, அதை பற்றி டிஃபைன் பண்ண செக்ஷன் 15(2) 16(1), 17(2), 17(1) கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 17(1) தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 17ல் தான் மீனிங். அப்போ சேலரியோட மீனிங் 17ல் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 17ல் ஃபஸ்ட் செக்ஷனில் சேலரி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ சேலரினா என்ன, மீனிங் ஆஃப் சேலரி செக்ஷன் 17(1) சொல்லியிருக்காங்க. த சேலரி, த டேர்ம் சேலரி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வில் இன்க்ளூட் போத் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி. நல்லா கவனிக்கணும். நம்ம சாதாரணமாக சேலரின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கையில் கிடைக்கக்கூடிய மணி, மானிட்ரி வேல்யூ மட்டும்தான் சேலரின்னு சொல்லுவோம். ஆனால் இன்கம் டேக்ஸ் பர்பஸில், அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பிரகாரம் சேலரியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் எடுத்துக்குவாங்க. பணம் இல்லாத சில ஃபெசிலிட்டியை கம்பெனி கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர்த்து தான் எடுக்கணும். மானிட்ரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது பேசிக் சேலரி, போனஸ், கமிஷன், அலவன்சஸ், இதெல்லாம் பணமாக கொடுக்கறது. நான் மானிட்ரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்போது சிலப்போ கம்பெனி ஹவுசிங் அகாமடேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கால்குலேட் பண்ணும்போது சேலரி 50,000 வாங்குகிறோன்னா 50,000 சேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி உங்களுக்கு கொடுத்த அந்த ஹவுஸோட வேல்யூ மந்த்லி 10,000 ரெண்ட் வரக்கூடிய ஹவுஸாக இருக்கலாம். அப்போ அதை நம்ம மானிட்ரி கால்குலேட் பண்ண மாட்டோம். ஆனால் இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு இந்த நான் மானிட்ரி ஃபெசிலிட்டிஸாக இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் அகாமடேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ், இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி அலவன்சஸ் விச் ஆர் ஃபுல்லி டேக்ஸபிள். இந்த அலவன்ஸுக்கு முழுசுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், நகர ஈட்டு படி சொல்லலாம். ரெண்டாவது என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், கேளிக்கை படி. அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கான படி, இதெல்லாம் ஃபுல்லி டேக்ஸபிள். இதுலேயும் சில எக்ஸம்ஷன்லாம் இருக்குது, அது என்னன்னு அடுத்ததில் பார்ப்போம். இப்போ நோட் பாருங்கள். த ஆக்ட் கிவ்ஸ் ஏ டிடக்ஷன் டுவோர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஒன்லி டு ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், கேளிக்கை வரியில் கழிவு உண்டு, டிடக்ஷன் உண்டு. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸை பற்றி சொல்லும் பொழுது பிளைண்ட், டெஃப் அண்ட் டம்ப், ஆர்த்தோபீடிக்கலி ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயீஸ், இவங்களுக்கு செக்ஷன் 10(14)(2) பிரகாரம் 3,200 ரூபா,
அதாவது 3,200 rupees per month எக்ஸம்ஷன் உண்டு. இதை படிக்கும் பொழுது இந்த செக்ஷனை பார்க்கும்போது ரூல் 2BB கூட சேர்த்து தான் படிக்கணும். அதனால் 3,200 per month வரைக்கும் இந்த பிளைண்ட், டெஃப் அண்ட் டம்ப், ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயீஸுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. சில அலவன்சஸ் வந்து பார்ட்லி டேக்ஸபிள், கொஞ்சம் டேக்ஸ் பே பண்ணும். அதாவது பார்ட் அவங்க கொடுக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சில பார்ட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இதில் ஒன்றாவது வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், செக்ஷன் 10(13)A. இந்த செக்ஷன் பார்த்து வச்சுக்கணும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் HRA அப்படின்னு சொல்லுவோம். இது 10(13)Aல. இதில் பாருங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும். மெட்ரோ சிட்டிஸுக்கு செப்பரேட் கண்டிஷன்ஸ், அதர் சிட்டிஸுக்கு செப்பரேட் கண்டிஷன். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், HRA ஆக்சுவலி ரிசீவ்டு. மெட்ரோ சிட்டியாக இருந்தாலும் சரி, அதர் சிட்டியாக இருந்தாலும் சரி, HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உண்மையாலுமே அவங்க எவ்வளோ கிடச்சிருக்கு, இல்லைனா ரெண்ட் பெய்டு -10% ஆஃப் சேலரி. நம்ம ஆக்சுவலாக ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் -10% ஆஃப் தி சேலரி. ரெண்டுக்குமே அதே தான். ஒரே ஒரு வித்தியாசம், மெட்ரோ சிட்டியாக இருந்தால் 50% ஆஃப் தி சேலரி, அதர் சிட்டிஸாக இருந்தால் 40% ஆஃப் தி சேலரி. இப்படி 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 3ல் எது லீஸ்ட் ஆஃப் தி எபோவ் இஸ் எக்ஸம்டட். இதில் எது குறைவோ அதை தான் நம்மளுக்கு கழிவாக டிடக்ட் பண்ணிடுவாங்க, எக்ஸம்ட் பண்ணிடுவாங்க. அப்போது பாருங்கள், ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய HRA எவ்வளோன்னு பார்க்கணும். அவருக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய, அந்த ஸ்தாபனம் கொடுக்கக்கூடிய HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்புறம் உண்மையாலுமே அவர் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்காரு -10% ஆஃப் தி அவருடைய சேலரி, இல்லைனா 50% ஆஃப் தி சேலரி. இதில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 10(13)Aல நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதுலேருந்து எக்ஸம்ட் பண்ணிடலாம். அப்போ இங்கே சேலரி அப்படின்னு எடுக்கும்போது நம்ம பேசிக் சேலரியும் டியர்னஸ் அலவன்ஸையும் சேர்த்து தான் எடுக்கணும். அப்போ சேலரி அப்படின்போது 10% ஆஃப் தி சேலரி, 50% ஆஃப் தி சேலரி, அதர் சிட்டிஸாக இருந்தால் 40% ஆஃப் தி சேலரின்னு எடுக்கும்பொழுது நம்ம எப்படி சேலரி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேசிக் சேலரி கூட டியர்னஸ் அலவன்ஸ் DAவையும் சேர்த்து தான் எடுத்து கால்குலேட் பண்ணணும். இப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸம்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கக்கூடியது 100 ரூபா, 100 rupees per month per child. ஒரு குழந்தைக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா மேக்ஸிமம். 2 குழந்தைக்கு நம்ம எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்டல் அலவன்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு மாதத்துக்கு 300 ரூபா வச்சு மேக்ஸிமம் 2 குழந்தைங்களுக்கு நம்ம இந்த அலவன்ஸுக்கு எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அதுமாதிரி ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இருக்குது. ஹில்லி ஏரியாஸில், மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 rupeesலேருந்து 300 rupees வரைக்கும் பர் மந்த்துக்கு கொடுப்பாங்க, டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன், அந்த லொக்கேஷனை பொறுத்து. அதே டைமில் ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சியாச்சின் அந்த ஏரியாவில் வந்துட்டு 7,000 per month வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் எக்ஸம்ஷன் எவ்வளோ ஹில் ஏரியா கிடைச்சாலும் அதில் இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். 800 rupees ஆர் 300 rupees per month டிடெக்ட் பண்ணிக்கலாம் மற்ற ஸ்பெசிஃபைட் லொக்கேஷனை பொறுத்து. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த சியாச்சின் ஏரியாவில் மட்டும் 7,000 rupees per month வரைக்கும் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அதேமாதிரி ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸ், ஹை ஆல்டிடியூடில் அதாவது 9,000லேருந்து 15,000 அடி வரைக்கும் கடல் மட்டத்திலேருந்து இவ்வளோ ஹைட் இருக்கவங்களுக்கு வந்து 1,060 rupees per month டிடக்ஷன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 15,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்க வந்து இந்த ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸில் 1,600 rupees per month எக்ஸம்ஷனாக வாங்கிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், எஜுகேஷன் அலவன்ஸ் இஸ் எக்ஸம்டட் ஃபார். நம்ம இப்போ தான் பார்த்தோம் எஜுகேஷன் அலவன்ஸ், கல்வி படி, குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம அந்த எஜுகேஷன் அலவன்ஸை நம்ம பார்த்தோம் 100 ரூபா வரைக்கும், ஒரு குழந்தைக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா வரைக்கும் அந்த படிக்கு எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அப்படி எத்தனை குழந்தைங்களுக்கு வரைக்கும் எக்ஸம்ஷன் வாங்கலாம்னு கேட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 100 rupees per month per child for a maximum of 2 children. அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் 2%. அப்போ ஆன்சர் வந்து 2%. Question number 4, children hostel allowance is exempt up to per month per child for 2 children.
ஹாஸ்டல் அலவன்ஸு மாதத்துக்கு ஒரு குழந்தைக்கு மேக்ஸிமம் 2 குழந்தைக்கு வரைக்கும் எத்தனை ரூபா வாங்கலான்னு பார்த்துருக்கோம். எவ்வளோன்னு ஏற்கனவே பார்த்தோம், ₹300. Fifth question, children education allowance is exempt up to per month per child for 2 children வந்து ஏற்கனவே பார்த்தோம் ₹100. எஜுகேஷன் அலவன்ஸ் ₹100 வாங்கலாம், பர் மந்த்துக்கு ₹100 எக்ஸம்ஷன் வாங்கலாம். ஹாஸ்டல் அலவன்ஸாக இருந்தால் ₹300 வரைக்கும் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். Question number 6. Any allowance granted for encouraging research, academic and other professional pursuit is called research allowance, academic allowance, higher education allowance, educational allowance. ஒரு ஏதோ ஒரு allowance granted for encouraging research ஆராய்ச்சியை, அகாடமிக்கை, ப்ரொஃபஷனல் பர்சியூட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய படி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிசர்ச் அலவன்ஸ் சொல்லுவோமா, அகாடமிக் அலவன்ஸ் சொல்லுவோமா, ஹையர் எஜுகேஷன் அலவன்ஸ் சொல்லுவோமா, எஜுகேஷ்னல் அலவன்ஸ் சொல்லுவோம்னு கேட்குறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பர்சியூட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அகாடமிக்கை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ரிசர்ச்சை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கிராண்ட் பண்ணக்கூடிய அலவன்ஸை வந்து அகாடமிக் அலவன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். Question number 7. ஃபாரின் அலவன்ஸ் ஈஸியாக. இப்போ ஃபாரினில் டெபுட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கவர்மெண்ட் சர்வன்ஸை வந்துட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறதுக்காக டெபுட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபாரினில் கிடைக்கக்கூடிய எந்த அலவன்ஸாக இருந்தாலும் அது ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸா, ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸா, பார்ட்லி டேக்ஸபிள் அலவன்ஸா இல்லை நன்னான்னு கேட்டிருக்காங்க. எப்போதும் ஃபாரின் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ். இதில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இதை கூட பார்த்துட்டு போயிடலாம். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அப்படி பார்த்தோம், கேளிக்கைப்படி. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து அண்டர் செக்ஷன் 16(2) தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான். இதில் வந்து எது குறைவாக இருக்கோ, கீழே சொன்னது எது குறைவாக இருக்கோ அது டிடக்டபிள். அதாவது ₹5,000 இல்லைன்னா 1/5 ஆஃப் தி பேசிக் சேலரி. பேசிக் சேலரியில் 1/5. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை கால்குலேட் பண்ணும்போது பேசிக் சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் எடுத்துக்குவோம். இந்த என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எடுக்கும்போது பேசிக் சேலரி 1/5 ஆஃப் தி பேசிக் சேலரி, ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ்டு. அப்போ 3 விஷயம் பார்க்கணும். 5,000 இல்லைன்னா பேசிக் சேலரியில் 1/5 இல்லைன்னா ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் வாங்கினது. இதில் எது குறைவோ அதை வந்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 16(2) பிரகாரம் நம்மளுடைய இன்கம்லேருந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் exempted from tax. Question number 8. A government employee received salary ₹12,000 per month and entertainment allowance ₹10,000 during the previous year. He spent ₹6,000 on entertainment. He is entitled to deduction under section 16(2). 10,000, 6,000, 5,000, none. பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவருடைய சேலரி வந்து 12,000 per month. அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஆயிரும். அவருடைய என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து ₹10,000 கொடுக்குறாங்க அந்த வருஷத்தில். ப்ரீவியஸ் இயரில் ₹10,000 என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ₹6,000 வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ டிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கண்டிஷன் பார்த்தோம், ₹5,000 இல்லைன்னா அவருடைய சேலரியில் 1/5 இங்கே கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 1,44,000 இருக்குது. 1,00,000ல் 1/5 பார்த்தாலே உங்களுக்கு வந்து நியர்லி ₹20,000 வரும். இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். 5,000 இது வந்து மோர் தென் 20,000 இருக்குது, மோர் தென் 30,000 இருக்கும். ஸோ நியர்லி 30,000 இருக்கும். பின்ன வந்து அவர் ஆக்சுவலி ரிசீவ் பண்ணது வந்து 10,000, ஸ்பெண்ட் பண்ணது வந்து 6,000. அப்போது இதில் எது லீஸ்ட்னு பார்க்கும்போது 5,000 தான் லீஸ்ட். அந்த கண்டிஷன் பிரகாரம் 5,000 தான் லீஸ்ட். ஸோ அவருடைய இஸ் என்டைல்ட் டு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(2) வந்து 5,000. அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(1)A கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு சேலரியில் நம்ம இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுவாங்க. அது 16(1)A கொடுக்கப்பட்டது. எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1,00,000, 25,000, 50,000, 40,000 கேட்குறாங்க. இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(1)A. Question number 10.
periodic payment of money for the past service is known as periodic payment. பீரியாடிக்னா ரெகுலராக பே பண்ணுறது. பொதுவாக நம்ம பாஸ் சர்வீஸ் ஏற்கனவே நம்ம பண்ண சர்வீஸ்க்காக ஒவ்வொரு மாதமும் ஏற்கனவே செஞ்ச சர்வீஸ், இப்போ செய்கிறதில்ல, ஏற்கனவே செஞ்ச சர்வீஸ்க்காக பாஸ் சர்வீஸ்க்காக பீரியாடிக்காக பேமெண்ட் பண்ணுவாங்க. மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. கிராஜுவிட்டியா, பென்ஷனா, கம்யூட்டட் பென்ஷனா, லீவ் சேலரியான்னு கேட்டிருக்காங்க. கிராஜுவிட்டி, கம்யூட்டட் பென்ஷன்லாம் மொத்தமாக ஒரே அமௌண்ட்டு ரிட்டையர் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. லீவ் சேலரியும் மொத்தமாக கொடுத்துருவாங்க. இந்த பென்ஷன் மட்டும்தான் மந்த்லி கொடுப்பாங்க. அதான் பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் மணி ஃபார் தி பாஸ் சர்வீஸ் இஸ் நோன் அஸ் பென்ஷன். கொஸ்டின் 11 பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷனை பற்றி பார்க்கலாம். கட்டாய வாலண்டரி, அதாவது விருப்ப ஓய்வுக்கு யாராச்சும் விருப்ப ஓய்வு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, நட்டையீடு கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10(10)(c). ஞாபகம் வச்சுக்கணும். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு காம்பன்சேஷனுக்கு எக்ஸம்ஷன் வந்து அண்டர் செக்ஷன் 10(10)(c). இப்போ அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கம்மியாக இருக்கோ அது வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கு மட்டும் டேக்ஸ் பே வேண்டாம். அது தட் இஸ் ஒன்லி எக்ஸம்டட். அதாவது காம்பன்சேஷன் ரிசீவ்ட் divided by receivable on voluntary compensation received or receivable on voluntary retirement. காம்பன்சேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க, இல்லை எவ்வளோ ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கு ரிட்டையர்மெண்ட் டைமில், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் எவ்வளோ ரிசீவ் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டு, இல்லை 5 lakhs, இல்லை 3 months சேலரி இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். 3 மாதம் சேலரி எடுத்துகிட்டு இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸா, இல்லை லாஸ்ட் ட்ரான் சேலரி, கடைசியாக எவ்வளோ சேலரி அவங்களுக்கு கிடச்சிச்சு, இன்ட்டு ரிமைனிங் மந்த் ஆஃப் சர்வீஸ் லெஃப்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் கொடுத்துட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 5 lakh எடுத்துக்கோங்க, 3 மாதத்து சேலரி இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர் சர்வீஸ், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக அவர் எவ்வளோ சேலரி ட்ரான் பண்ணார் இன்ட்டு எவ்வளோ சர்வீஸ் இனி பாக்கி இருக்குது, ஏன்னா இடையிலே ரிட்டையர் ஆகி போகிறாரு, இனி பாக்கி சர்வீஸ் எவ்வளோ இருக்குது அதையும் அந்த மந்த்தையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. இது 4 எடுத்து இதில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் அவருடைய எக்ஸம்ஷன். அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும், டேக்ஸ்லேருந்து விலக்கு கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். மிஸ்டர் குமார் இஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஹிஸ் சேலரி இஸ் ₹60,000 per month. He is living in his own house. He avail housing loan exemption. He received 2,000 per month as HRA. How much amount is exempted under section 10(13)(a)? கவனிச்சுக்கோங்க. இவருக்கு ₹60,000 per month சேலரி இருக்குது. அவர் சொந்த வீட்டில் வசிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் லோன் எடுத்திருக்காரு. ஹவுசிங் லோன் எடுத்து அதுக்கான எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காரு, விலக்கு வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து ₹2,000 per month HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கு அதான் 10(13)(a)ல வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை பற்றி சொல்கிறாங்க. எவ்வளோ எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24,000 கிடைக்குமா, 72,000 கிடைக்குமா, இல்லை ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்காதா, இல்லை 2,000 தான் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கு எக்ஸம்ஷனுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து அந்த கண்டிஷன் அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா அவர் ஓன் வீட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஹவுசிங் லோன் எடுத்து அதுக்கு எக்ஸம்ஷன் வாங்கினால ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. இட் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். இப்போது 12th கொஸ்டின் பாருங்கள். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இஸ் டிடக்டட் ஃப்ரம் க்ரோஸ் சேலரி அண்டர் செக்ஷன். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் தொழில் வரி கட்டணும். இப்போது ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ₹2,500 ₹2,500 மேக்ஸிமம் ₹2,500. அது ரெண்டு ஆஃப் இயர்லேயே கட்டுவோம். 1,250 1,250 பே பண்ணுவோம். அதாவது லோக்கல் பாடிஸ்க்கு பே பண்ணுவோம். முனிசிபாலிட்டி இருந்தால் முனிசிபாலிட்டி, கார்பரேஷனுக்கு பே பண்ணுவோம். அந்த ப்ரொபோஷனல் டேக்ஸை வந்து க்ரோஸ் சேலரிலேருந்து நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். எந்த செக்ஷன் பிரகாரம் டிடக்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. 16(1) 16(2) 16(3) 15(1) கேட்டிருக்காங்க. டிடக்ஷன் அப்படின்னாலே நம்ம செக்ஷன் 16 பார்த்துருக்கோம். அதில் 1, 2, 3 இருக்குது. இங்கே வந்து 3 16(3) பிரகாரம் தான் ப்ரொஃபஷனல் டேக்ஸை டிடக்ட் பண்ணிக்கலாம், க்ரோஸ் சேலரிலேருந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 13. Gratuity received by a government employee under section 10(10)(. கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. ஒரு ஆள் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு பணிக்கொடை
அப்படின்னு சொல்லி கிராஜுவிட்டி பே பண்ணுவாங்க அண்டர் செக்ஷன் 10(10) பிரகாரம். அந்த கிராஜுவிட்டிக்கு டேக்ஸ் பே பண்ணுமா, இல்லை ஃபுல்லி எக்ஸம்டடாக டேக்ஸே பே பண்ண வேண்டாம், பார்ட்லி எக்ஸ்பெண்டட் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணும், மெதிக்கலாக டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஃபுல்லி டேக்ஸபிள் முழு அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுமா, இல்லை எக்ஸம்டட் அப் டு 1 lakh 1 லட்சம் வரைக்கும் அவருக்கு விலக்கு, அதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பணிக்கொடை கிராஜுவிட்டி ரிசீவ்ட் பை கவர்மெண்ட் எம்ப்ளாயி இஸ் அண்டர் செக்ஷன் 10(10) இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட், அதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, முழுவதும் விலக்களிக்கப்பட்டிருக்கும். Question number 14, number of days in a month for the purpose of calculation of exemption on gratuity is, கிராஜுவிட்டிக்கு வந்து எக்ஸம்ஷன் கால்குலேட் பண்ணும்போது, ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் சொல்லியிருக்கோம், அப்படின்னா மற்ற ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் கிடையாது, அப்போது அவருக்கு டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். டேக்ஸ் பே பண்ணும்போது மந்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு மந்தில் எத்தனை டேஸ் கால்குலேட் பண்ணுவாங்க, 30 days ஒரு மந்த்துன்னு கால்குலேட் பண்ணுவாங்களா, 25 days ஒரு மந்த்னு கால்குலேட் பண்ணுவாங்களா, 25 days ஒரு மந்த்னு கால்குலேட் பண்ணுவாங்களா, 15 days ஒரு மந்த்னு கால்குலேட் பண்ணுவாங்களா. ஒன்லி ஃபார் தி கிராஜுவிட்டி எக்ஸம்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு மந்த்துக்கு எத்தனை டேஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா 26 days. நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் எக்ஸம்ஷன் ஆன் கிராஜுவிட்டி இஸ் 26 தான். 26 நாள் தான் ஒரு மாதமாக கால்குலேட் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 15, லீவ் சேலரி or leave encashment of government employment during his services. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அவருடைய லீவ் சேலரியை இல்லைனா லீவ் என்கேஷ்மெண்ட்டை அவருடைய சர்வீஸில் இருக்கும்போது பணமாக மாற்றிக்கலாம். அந்த பணத்துக்கு டேக்ஸ் பே பண்ணுமா, தட் இஸ் கால்ட் லீவ் என்கேஷ்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பர் இயருக்கு வந்து 30 நாள் வந்து சேலரியோட லீவ் இருக்குது. அதாவது அவர் ஒன்றும் லீவ் எடுத்துக்கலாம் அல்லது அதை சரண்டர் பண்ணி அதை பணமாக கொடுத்துருவாங்க ஒரு மாதத்துக்கு. இதே வந்து எஜுகேஷ்னல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து 17 days பர் இயர், ஒரு வருஷத்துக்கு 17 நாளுக்கு அவங்க லீவ் சேலரின்னு ஒன்று இருக்குது. அந்த லீவ் சேலரிக்கு அதாவது லீவ் எடுக்காமல் அதை நம்ம அந்த லீவை சரண்டர் பண்ணிவிட்டு அந்த லீவுக்கு அந்த 17 நாளுக்கான பணம் கிடச்சிரும். அதே மற்ற கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 30 நாளுக்கான பணம் அவங்க எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்தில் 15 நாளுக்கு மட்டும்தான் பணம் எடுக்க முடியும். அந்த பணத்துக்கு டேக்ஸ் பே பண்ணுமா பண்ணக்கூடாதா, அதாவது ஃபுல்லி டேக்ஸபிளா, பார்ட்லி டேக்ஸபிளா, ஃபுல்லி எக்ஸம்டடா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள், முழு தொகைக்கும் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். கொஸ்டின் நம்பர் 16, leave salary received by government employee at the time of retirement. இப்போ நம்ம ஏற்கனவே 15th கொஸ்டின் பார்த்தோம். அவருடைய சர்வீஸில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவருடைய சர்வீஸ் டைமில் அவர் வேலையில் இருக்கிற டைமில் அந்த லீவ் சேலரியை ரிசீவ் பண்ணால் ஃபுல்லாக டேக்ஸ் பே பண்ணும். அதே டைமில் அவர் வந்து 240 நாள் வரைக்கும் அந்த லீவை சேர்த்து வைக்கலாம். அவர் 8 மாதம் சேர்த்து வைக்கலாம். இந்த 8 மாதத்துக்குள்ள சேலரியை கடைசியில் ரிட்டையர்மெண்ட் டைமில் வாங்கிக்கலாம், மொத்தமாக வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா, ஃபுல்லி எக்ஸம்டடா, ஃபுல்லி டேக்ஸபிளா, பார்ட்லி எக்ஸம்டடா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. அவருடைய சர்வீஸ் டைமில் அந்த லீவை சரண்டர் பண்ணி அந்த கேஷை அவர் வாங்கியிருந்தால் ஃபுல்லாக டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், ஃபுல்லி டேக்ஸபிள் பார்த்தோம். அதே ரிட்டையர்மெண்ட் டைமில் அந்த பணத்தை மொத்தமாக வாங்கினா இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட், அதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Question number 17, the maximum ceiling limit for exemption under section 10(10) in respect of gratuity for employees covered by the Payment of Gratuity Act 1972 is. ஒரு கிராஜுவிட்டி பணிக்கொடை, அதாவது ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகும்போது அவர் எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுருக்காரோ அதுக்கு ஒரு பணிக்கொடை கொடுப்பாங்க. அதாவது கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 பிரகாரம் பணிக்கொடை கொடுப்பாங்க. இதுக்கு மேக்ஸிமம் சீலிங் இருக்குது. எவ்வளோ சீலிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 lakhs, 5 lakhs, 3,50,000, 20 lakhs கேட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 10(10) பிரகாரம் அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்குது. அவருக்கு மேக்ஸிமம் சீலிங் லிமிட் ஃபார் எக்ஸம்ஷன், விலக்களிக்கும், டேக்ஸ் கட்ட வேண்டாம். இந்த அமௌண்ட் வரைக்கும் அவர் கிராஜுவிட்டி வாங்கினாருன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அமௌண்ட் கேட்டிருக்காங்க, ₹20 lakhs. இப்போ ஆக்குனது 20 lakhs. 20 லட்சம் வரைக்கும் அவர் ரிசீவ் பண்ணார் கிராஜுவிட்டி, அப்படி ரிசீவ் பண்ணால் அதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஸ்டின் நம்பர் 18, the maximum ceiling limit for exemption under section 10(10)(c with respect to compensation received on voluntary retirement.
பாருங்கள் 10-10 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிராஜுவிட்டியோட எக்ஸம்ஷன் 10-10C. அது பிரகாரம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கும்போது, அதாவது விருப்ப ஓய்வு வாங்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய காம்பன்சேஷனுக்கு எந்த அமௌண்ட் வரைக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும், விலக்கு கிடைக்கும். 2,50,000 வரைக்குமா, 3 lakh வரைக்குமா, 3,50,000 வரைக்குமா, 5 lakh வரைக்குமா, இந்த அமௌண்ட் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீதி அமௌண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதும். என்ன அமௌண்ட் கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் 5 lakh. 5 லட்சம் வரைக்கும் அவர் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், மீதி அமௌண்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணால். கொஸ்டின் நம்பர் 19, பென்ஷன் இஸ் டேக்ஸபிள் அண்டர் டேஷ் ஹெட். பென்ஷன் வாங்குறாங்க, அதுக்கு டேக்ஸ் பே பண்ணும்போது எந்த ஹெட்டில் டேக்ஸ் பே பண்ணுவாங்க? சேலரியா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, கேபிட்டல் கெயின்ஸ்ன்ற ஹெட்டிங்கா, இல்லை அதர் சோர்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். பென்ஷன்றது சேலரி, பார்ட் ஆஃப் சேலரி தான். அதாவது சேலரி அவர் ஏற்கனவே பாஸ் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ taxable under head salary. Question number 20 பாருங்க. Salary received by a member of parliament is taxable under the head dash. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு எம்பிக்கு சேலரி கொடுக்குறாங்க. அவர் டேக்ஸ் பே பண்ணணும். அந்த சேலரிக்கு எந்த ஹெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த ஹெட்டில் அவர் டேக்ஸ் பே பண்ணணும்? இன்கம் ஃப்ரம் தி சேலரின்ற ஹெட்டில், இல்லை கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்லையா, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்ற ஹெட்டிங்லையா, இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்ற ஹெட்டிங்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம அர்ஜென்ட்டில் எந்த ஆன்சரும் பண்ணிடக்கூடாது. இதில் கவனிக்க வேண்டிய கொஸ்டின், ஒரு எம்பி சேலரி ரிசீவ் பண்ணுறத எதுக்கு அண்டரில் டேக்ஸபிள் அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா, நாட் இன்கம் ஃப்ரம் தி சேலரி. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணிடுவோம்னா இன்கம் ஃப்ரம் தி சேலரின்னு போட்டுருவோம். பென்ஷனுக்கு பார்த்தோம் டேக்ஸபிள் அண்டர் ஹெட் சேலரி. ஆனால் ஒரு எம்பி வாங்கக்கூடிய சேலரின்ற ஹெட்டிங்கில் போடக்கூடாது. இட் இஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். Question number 21. Which of the following is not included in salary income? நம்ம சேலரி இன்கம் டேக்ஸபிள் பர்பஸ்க்காக சேலரி இன்கம் கால்குலேட் பண்ணும்போது இதில் எதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது? கம்யூட்டட் பென்ஷனா, அன்கம்யூட்டட் பென்ஷனா, ஃபேமிலி பென்ஷனா, லீவ் சேலரியா அப்படின்னு கேட்குறாங்க. சேலரி இன்கம்னு சொல்லி எதை எடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது இது நம்ம பார்த்தாலே தெரியும். பென்ஷனு அதே மாதிரி இது ரெண்டுமே அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடியது. கம்யூட்டட் பென்ஷன், அன்கம்யூட்டட் பென்ஷன், லீவ் சேலரி அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி. இந்த ஃபேமிலி பென்ஷன் மட்டும் மாறி போச்சு பாருங்கள், ஃபேமிலி கிடைக்கக்கூடியது. அப்போ அதை வந்து சேலரி இன்கம்ல நம்ம எடுக்க முடியாது. ஃபேமிலி பென்ஷன் வந்து சேலரி இன்கம் அண்டரில் எடுக்க முடியாது. கொஸ்டின் நம்பர் 22. இன் கேஸ் ஆஃப் டேக்ஸ் ஃப்ரீ சேலரி, சிலதில் டேக்ஸ் ஃப்ரீ சேலரி இருக்கும். அதாவது எம்ப்ளாயிக்கு அந்த அமௌண்ட் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிக்கலாம், டேக்ஸை பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போது? டேக்ஸ் டு பி பெய்ட் பை எம்ப்ளாயர். அதுக்கு வந்து எம்ப்ளாயரே டேக்ஸ் பே பண்ணிடுவார், அதனால் அவர் பே பண்ண வேண்டாம். நோ டேக்ஸ் இஸ் பேபிள் ஆன் சச் சேலரி. அந்த சேலரிக்கு அவர் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சி, டேக்ஸ் டு பி பெய்ட் பை தி எம்ப்ளாயி தான் பே பண்ணி ஆகணும். அப்போ டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆயிரும். டி, கவர்மெண்ட் இட் செல்ஃப் பேஸ் தி டேக்ஸ் அட் தி ஃபியூச்சர் டேட்டு. கவர்மெண்ட்டே அதுக்கு ஃபியூச்சர் டேட்டில் ஒரு டேக்ஸ் பே பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. டேக்ஸ் ஃப்ரீ சேலரி அப்படின்றது மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு எம்ப்ளாயர் வேலைக்கு அளிப்பவர் வந்து சேலரி கொடுத்துட்டு அந்த சேலரிக்கான டேக்ஸை அவரே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவார். எந்த சேலரிக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அவரே பே பண்ணிடுவார். அதனால தான் டேக்ஸ் ஃப்ரீ. அதாவது எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும், பணியாளரை பொறுத்த வரைக்கும் தான் டேக்ஸ் ஃப்ரீ. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ சேலரினாலாம் ஒன்றும் கிடையாது. அப்போது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா எம்ப்ளாயர்கிட்ட அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ டேக்ஸ் இஸ் டு பி பெய்ட் பை எம்ப்ளாயர். கொஸ்டின் நம்பர் 23. டியர்னஸ் அலவன்ஸ் இஸ் டேக்ஸபிள் ஃபார். டியர்னஸ் அலவன்ஸ் டேக்ஸபிள் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஆல் எம்ப்ளாயீஸ், நன். இந்த டியர்னஸ் அலவன்ஸ் பஞ்சப்படி அப்படின்வாங்க. இந்த பஞ்சப்படிக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் டேக்ஸபிளா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டேக்ஸபிளா, இல்லை எல்லா எம்ப்ளாயும் கட்டி தான் ஆகணுமா டேக்ஸு? ஆல் எம்ப்ளாயீஸ் டேக்ஸபிளா, இல்லை யாருக்குமே கட்ட வேண்டாம், நன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியர்னஸ் அலவன்ஸ் பஞ்சப்படி வந்து டேக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ், எல்லாருக்கும் எடுக்கணும். சேலரி அப்படின்னு வந்தாலே இந்த டியர்னஸ் அலவன்ஸையும் சேர்த்து தான் நம்ம எடுப்போம். ஸோ ஆல் எம்ப்ளாயீஸ் மஸ்ட் பே டேக்ஸ் ஃபார் டியர்னஸ் அலவன்ஸ்.
Question number 24. A perk. Perk. அதான் perquisitions சொல்கிறோம். The perk அப்படின்னா என்ன? Cash paid by employer to employee. எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார்னா எம்ப்ளாயிக்கு கேஷ் பே பண்ணுவார். அதுதான் perkனு சொல்கிறோமா? இல்லை ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி. எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுப்பாரு? கார் கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் கொடுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியாக தான் நம்ம perkனு சொல்கிறோமா? இல்லை அமௌண்ட் கிரெடிட்டட் டு எம்ப்ளாயீஸுடைய தொகையில் வரவு வச்சுருவோம். அதான் இல்லை நன் ஆஃப் தீஸான்னு கேட்குறாங்க. perk அப்படின்றதுக்கு மீனிங் எம்ப்ளாயி கொடுக்கக்கூடிய கேஷுக்கு பேர் perk கிடையாது. அதாவது perk அப்படின்போது மோட்டார் வெஹிக்கிள் கொடுக்கறது, அகாமடேஷன் கொடுக்கறது, இந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா perk அப்படின்னு சொல்கிறோம். perk மீன்ஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி. Question number 25. Perquisites to employees are covered in the Income Tax Act 1961 under Section 2A, Section 17B, Section 28A, Section 36C. The perquisites, எம்ப்ளாயோட perquisite எந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 எந்த செக்ஷனில் கவர் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. செக்ஷன் 2Aவா, செக்ஷன் 17Bயா, செக்ஷன் 28Aவா, செக்ஷன் 36Aன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆன்சர் இஸ் Section 17B. 17B. 26. Question. The value of interest-free concessional loans to employees is determined on the basis of lending rates of dash for the same purpose. இப்போ கன்செஷனல் லோன்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்-ஃப்ரீ கன்செஷனல் லோன்ஸ் நீங்கள் சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்துருக்கலாம். லோன் வந்து கன்செஷன் ரேட் கொடுப்பாங்க. இப்போது கன்செஷன் ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட் பேங்க்லேருந்து நம்ம லோன் எடுத்தால் 8% பே பண்ண வேண்டியிருக்கும். 7% லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். இதே டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் ஏ கரெக்ட் பர்சன்டேஜ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8% பே பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா எம்ப்ளாயிக்கு அந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும்னா கன்செஷனல் லோன் கொடுக்கும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கன்செஷனல் லோன். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சிலப்போ வந்து 8% 4% கால்குலேட் பண்ணலாம். இல்லை ஃப்ரீயாகவே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமையே லோன் கொடுக்கலாம். ஆனாலும் இன்கம் டேக்ஸ் பர்பஸுக்காக அதோடைய இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி ஆகணும். எந்த ரேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய ரேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட், த வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கன்செஷனல் லோன் டு எம்ப்ளாயி இஸ் டிட்டர்மைன்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் lending rates of State Bank of India, SBI. Question number 27. Interest on Recognized Provident Fund, RPF, Recognized Provident Fund, balance is exempted up to dash. இந்த Recognized Provident Fundக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்டோடைய பேலன்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க? 9.75% வரைக்குமா, 9.5%, 10%, இல்லை 12% வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸம்டட் அப் டு 9.5%, எக்ஸம்டட் அப் டு 9.5%. ஸோ இனியும் இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்ற ஹெட்டிங்கில் இனி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த ஒரே வீடியோவில் போட முடியாது. ஏன்னா இட்ஸ் பிகம் வெரி லென்த்தி. இட் டேக் டைம், ரொம்ப டைம் எடுக்கும். அதை இப்போது வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டேக் டைம், நிறைய டைம் எடுத்துரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதில் ஏதாவது பார்க்கும்போது மிஸ்டேக்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 1க்கு 2 தடவை ரெஃபர் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ரெஃபர் பண்ணி இந்தியன் அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட்டோடைய புக்கை ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். சிலப்போ மிஸ்டேக் வரலாம். பட் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் கரெக்டில் ராங்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் போடுறீங்க. கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து எந்த டவுட் வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இமீடியட்டாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எனக்கு பிஸியாக இருந்தால், சில வேலையில் நான் பிஸியாக இருந்ததுன்னா
என்றைக்கோ ஒரு 2-3 நாள் லேட் ஆனால் கூட உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.